அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் கிளியரா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது சிஸ்டர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கடந்த ஒரு 6 நாட்களா நம்ம சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல சொர்க்கத்தை பத்தி சில செய்திகளையும், சொர்க்கவாசிகள் அதுல எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற செய்திகளை பத்தியும் நம்ம கேட்டுட்டு வந்துட்டே இருந்தோம். அதை தொடர்ச்சியா நேத்து நம்ம எந்த தலைப்புல பார்த்தோம் அப்படின்னா, சொர்க்கத்துடைய சுகபோக வாழ்வு எப்படி இருக்கும். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள்னு ஒரு சில விஷயம் இருக்கும். வீடு, உணவு, உடை. இந்த அத்தியாவசிய தேவைகள்லாம் என்னென்ன சொர்க்கத்துல இருக்கும், அது எப்படிலாம் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா லக்ஸூரியஸ் லைஃபா அவனுக்கு என்னென்ன கிடைக்குது, எதெல்லாம் இன்னும் அவனுடைய சுகத்தை அதிகப்படுத்துது அப்படிங்கிற தலைப்புல நேத்து ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அது என்னென்ன ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்றீங்களா? சுவனத்தின் வாடை, சுவனத்தின் கிளைமேட், இரவு பகல், மலை, தரை, தூக்கம், நதி. 2 நதி சொன்னீங்க, 4 நதி இருக்கு. அதுல 2 மறைமுக நதி சொன்னீங்க. நைல் நதி, யூப்ரட்டிஸ் நதி. தண்ணீர், பால், தேன், மது. லாஸ்டா சுவனத்துடைய கடை தெரு, அதோட சொல்லி முடிச்சோம். மாஷா அல்லாஹ், சொன்ன செய்திகளை கிட்டத்தட்ட கடைசி ஒன்ன தவிர எல்லாமே அந்த சகோதரி நினைவுபடுத்திட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நேத்து நம்ம சொர்க்கத்துடைய வாசனை எல்லாம் எப்படி இருக்கும், அங்க இரவு பகல் எப்படி இருக்கும், சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, இறுதியா சொர்க்கத்துடைய கடை தெரு எப்படி இருக்கும், அங்க எப்படி சொர்க்கவாசிகள் தங்களுடைய நேரத்தை கழிப்பாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா வேறு சில செய்திகள், இந்த சுகபோக வாழ்வுல வேற என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சொர்க்கவாசிக்கு கிடைக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் பத்தி. முன்னமே நீங்க விலங்குகள் பத்தி சொல்லிட்டீங்களே, சாப்பிடுறதுக்கு எல்லா விலங்குகளும் அங்க இருக்கும், நினைச்ச நேரத்துல அந்த உணவு அவங்க நினைச்ச சுவையில அவங்களுடைய தட்டுல இருக்குங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோமே. அப்ப இங்க நம்ம சொல்ல போற விலங்குகள் என்ன அப்படிங்கிற யோசனை இருந்தா, இங்க நம்ம சொல்ல போற விலங்குகள் நம்ம இங்க வீட்டுல வளர்க்குறோம் தெரியுமா, பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம்ல, அது மாதிரி சொர்க்கத்திலையும் அவங்களுக்கு விருப்பமான சில விலங்குகளை அவங்க என்ன செஞ்சுக்கலாமா, அவங்க கூடயே வச்சுக்கலாம். இந்த உலகத்துல சில மனிதர்களுக்கு மனிதர்கள் கிட்ட ஆறுதலோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நல்ல தோழமையோ ஏற்படும். ஒரு சிலருக்கு அது யார்கிட்ட ஏற்படும் அப்படின்னா, விலங்குகள் கிட்ட ஏற்படும். அந்த 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 விலங்கும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும், நல்ல பரிமாறுதல் இருக்கும். சில விலங்குகள் அவங்களோட ரொம்ப பெட்டா வச்சிருப்பாங்க, அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. பெரும்பாலும் பூனை வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பறவைகளையோ விலங்குகளையோ மனிதர்கள் தங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக, அதுவும் ஒரு விதமான ஆறுதல் தான், மனிதனுடைய மனதுடைய ஒரு தேவை, ஒரு ஆறுதலுக்காக அதை வளர்க்குறாங்க. இது மாதிரியே சொர்க்கத்திலையும் சில விலங்குகள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த விலங்குகள் இங்க எப்படி மனிதனுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குதோ, அதே போல சொர்க்கத்திலையும் அது அந்த மனிதனுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய மண்ணறையிலிருந்து எழுந்து வரும் பொழுது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு முழுவதுமா கீழ்ப்படிந்து நடந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் நாளைக்கு மறுமை நாள் நடக்கப்படும் போது சூர் ஊதப்பட்டு அவங்க தங்களுடைய மண்ணறைகள்ல இருந்து எழுந்து இறைவனை சந்திக்கிறதுக்காக வரும்போது, அவர்களை வரவேற்பதற்காக பெண் ஒட்டகங்கள் காத்து கொண்டிருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண் ஒட்டகங்கள் அவங்கள நாளை மறுமை நாள்ல வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கும். அந்த பெண் ஒட்டகங்கள் என்ன கலர்ல இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, வெள்ளை நிறத்துடைய பெண் ஒட்டகங்கள். அந்த ஒட்டகங்களுக்கு ரெக்கை இருக்குமா.
அதனுடைய சேனைகள், அவங்க உட்கார்றாங்கல்ல, அந்த ஒட்டகத்துக்கு மேல உட்கார்றதுக்கு போட்டிருப்பாங்கல்ல அந்த சேனை, அது தங்கத்தால் ஆன சேனையா இருக்குமா. அது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த அதுக்கு மேல உட்கார்ந்திருக்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது ஒரு உயர்ந்த பார்வையை கொடுக்குமா. அப்படியே கடைக்கோடி வரைக்கும் தெரிகிற அளவுக்கு அதனுடைய ஒவ்வொரு நடையும் மிடுக்கா கம்பீரமா இருக்குமா. இப்படி சில விலங்குகள் எல்லாம் வரவேற்பதற்காக இறை நம்பிக்கையாளர்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான். என்ன தயார்படுத்தி வச்சிருக்கான்? வெள்ளை நிற ஒட்டகங்கள், ரெக்கை உடையது. ரெக்கை உடைய ஒட்டகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன நினைவு வருது? ரெக்கை உடைய ஒரு விலங்கு என்ன நினைவு வருது? புராக் வாகனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன ஒரு புராக் வாகனம், அதுக்கு வேற சில வர்ணனைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது போலவே ஒரு விலங்கு இங்க நம்மள வரவேற்கிறதுக்காகவும் அல்லாஹ் ஒரு சில விலங்குகளை தயார்படுத்தி வச்சிருக்கான். அந்த விலங்குகளுக்கு ரெக்கையுடைய இருக்கு. அப்ப ரெக்கையோட உள்ள ஒரு பெண் ஒட்டகம் சொர்க்கவாசிகளான நம்மள வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கு. அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்தாரு. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, இடையில யாரும் பேசுறாங்க. அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்தாரு. அவரு தன்னுடைய பெண் ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கிட்ட இழுத்துட்டு கொண்டு வர்றாரு. அதனுடைய மூக்குக்குள்ள கயிறு இருக்கு, அந்த கயிறை இவர் பிடிச்சிருக்காரு. பொதுவா எல்லா விலங்குகளுக்கும் கயிறு கட்டப்படுமா? உரிமையான ஒரு விலங்கு, இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னாதான் என்ன செஞ்சிருப்பாங்க, அது கழுத்துல கயிறு கட்டி. மாடுனா அதனுடைய மூக்கணாங்கயிறு கட்டியிருப்பாங்க. ஒட்டகத்துல அதே மாதிரி ஒரு கயிறு கட்டின ஒரு ஒட்டகத்தை, அதாவது அவருக்கு சொந்தமான ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், இத நான் அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யறேன், தர்மம் செய்யறேன், சதகா செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, இவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது இவருக்காக 700 ஒட்டகங்கள் அவனுடைய மூக்குல கயிறு கட்டி காத்து கொண்டிருக்கும். அதாவது தன்னுடைய உரிமையாளருக்காக, இது யாருக்கோ ஏற்கனவே புக்கா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இங்க எப்படி அவர் கயிறோட கொண்டு வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த விலங்கு கயிறோட மறுமை நாள்ல இவருக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம மறுமை நாள்ல ஒட்டகத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமா? வேற எதுவுமே நம்ம பார்க்க முடியாதா? இப்படி விலங்குகள் பத்தி ரசூலுல்லாஹ் பேசும்போது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ அதுல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இங்க குதிரைகள்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குதிரைகள்னா ரொம்ப பிடிக்கும், அதை பராமரிக்கிறதும் அதுல மேல ஏறி பயணிக்கிறதும் எனக்கு ரொம்ப இன்பமானதா இருக்கும். சொர்க்கத்துல குதிரைகள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சுவனத்தில எழுப்பப்பட்டு போகும்போது உங்களுக்காக குதிரைகள் தயாரா இருக்கும். ஆனா அந்த குதிரை பூமியில உள்ள குதிரை மாதிரி இருக்காது. அதுக்கும் என்ன இருக்குமா? ஒட்டகத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், ரெக்கை இருக்கிற மாதிரி இந்த குதிரைகளுக்கும் ரெக்கை இருக்கும். நீங்க அது மேல ஏறி அமர்வீங்க, அது உங்களை பறந்து சொர்க்கம் முழுக்க உங்களை சுத்தி காட்டும். நீங்க எந்தெந்த இடம்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாகனமா இருக்கும். அப்போ அந்த சஹாபி குதிரை கேட்டாரு, ரசூலுல்லாஹ் குதிரை இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஆலம், ஒரு சொர்க்கவாசி என்ன நாளைக்கு தன்னுடைய பெட் அனிமலா வேணும்னு விருப்பப்பட்டாலும் அல்லாஹ் அதை கொடுக்கறதுக்கு ஆற்றல் உடையவன். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துறதுக்காக தான். அங்க நீங்க ஒரு பூனை உங்களுக்கான விலங்கா, உங்களுக்கான ஆறுதல் தரக்கூடிய ஒரு பெட் அனிமலா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் அதையும் கொடுப்பான். ஆனா பூமியில இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் அதை நம்ம நம்மளுக்கு பிரம்மாண்டமானதா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். சரி, இதே போல இது விலங்குகள். இதே போல சொர்க்கத்துல சில பறவைகளும் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் அமர்ந்திருக்கும் போது என்ன செய்யுமா, பறவைகள் கூட்டமா பறந்து வரும். அந்த பறவைகளுடைய கழுத்தே இங்க உள்ள ஒட்டகச்சிவிங்கியுடைய கழுத்து மாதிரி நீளமானதா இருக்கும், அழகானதா இருக்கும். இப்ப இங்க பூமியில சிலரை நம்ம பார்ப்போம் தெரியுமா, பேர்ட் வாட்சர்ன்னு சொல்லுவாங்க. பறவைகள் என்ன செய்வாங்க, அமைதியா உட்கார்ந்து கவனிச்சு அது எப்படி பறக்குது அப்படிங்கறத கவனிப்பாங்க. பறவைகளை கவனிக்கிறது ஒரு விதமான ஆறுதல் கொடுக்குதுன்னு ஒரு சிலர் அதை ஹாபியா செய்யறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்யறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஜூக்கு போறோம், அங்க ஒரு மயில் பாக்குறோம். மயில் தோகை விரிக்கிற காட்சியே எவ்வளவு ரம்மியமானதா இருக்கு. அதுலயும் பல வர்ணமான மயில்களை நம்ம பாக்குறோம். அது முழு தோகையும் விரிச்சு நிக்கக்கூடிய காட்சி நமக்கு எவ்வளவு இதமளிக்க கூடியதா இருக்கு.
இப்ப பூமியிலேயே இந்த பறவைகள் எல்லாம் இவ்வளவு அழகானதா இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துடைய பறவைகள் எவ்வளவு அழகானதா இருக்கும். தன்னுடைய அடியார்களுக்காக, தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் எவ்வளவு வண்ண பறவைகளை தயாரிச்சு வச்சிருக்கான். அத போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துடைய விலங்குகள் பத்தி சொல்லும் போது இது ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, நீங்க இப்போ ஒரு நல்ல ஒரு பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளிக்குள்ள நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அமைதியா இருக்கு, இதமான ஒரு கிளைமேட்டா இருக்கு. நீங்க மட்டும் அந்த கார்டன்ல இப்ப நடந்து போயிட்டு இருக்கீங்க. அங்க வண்ண பூக்கள் இருக்கு. திடீர்னு அந்த கார்டன் ஃபுல்லா பட்டாம்பூச்சிகள் பறந்தா எப்படி இருக்கும்? பட்டாம்பூச்சிகளை பார்க்கும்போது பெரியவங்களுடைய மனது கூட சின்ன பிள்ளைத்தனமா மாறிடும். என்னென்ன கலர்ல பறக்குது பாரு, என்கிட்ட வந்து உட்காருது பாருன்னு சொல்லி ஒரு ஆசையா அந்த பட்டாம்பூச்சிய நம்ம விரும்ப ஆரம்பிப்போம். அதை தேடி பிடிச்சு ஓட ஆரம்பிப்போம். பூமியிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் அடியார்களுக்காக அவங்களுடைய தோட்டத்துல பட்டாம்பூச்சிகள் பறக்குமா. அதுவும் எதாலான பட்டாம்பூச்சிகள்னா தங்கத்தாலான பட்டாம்பூச்சிகள், பல வண்ணங்களை உடைய தங்கத்தாலான பட்டாம்பூச்சிகள் சொர்க்கவாசிகளுடைய தோட்டத்துல அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்கக்கூடியதற்காக அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கான். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த விலங்குகளா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, இந்த பூச்சிகளா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இம்மையில இருக்கிறது மாதிரியே மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க அதன் மூலமா நமக்கு ஏற்படுற தீங்கு மாதிரியோ, இங்க அதை பார்த்தா நமக்கு ஏற்படுற அச்சம் மாதிரியோ சுவனத்துல எந்த அச்சமும் ஏற்படாது. அந்த விலங்குகளால நமக்கு தீங்கும் ஏற்படாது. இதையெல்லாம் அல்லாஹ் அங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காரணம், தன்னுடைய அடியார்களுடைய உள்ளம் திருப்தி அடைந்ததா இருக்கணும், அவங்க நல்ல முழுமையா நிம்மதி அடைந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தன்னுடைய அடியார்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். இது எல்லாரும் வாங்கிட முடியுமா? இங்க நம்ம வாழும்போது இறைவனுடைய உள்ளத்தை நம்ம பார்த்து பார்த்து திருப்திப்படுத்திருந்தோம்னா, நம்ம பூமியில வாழும்போது இறைவனை ஒவ்வொரு நம்மளுடைய சொல்லாலும், நம்மளுடைய செயலாலும், நம்மளுடைய ஒவ்வொரு அசைவாலும் இறைவனுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சொர்க்கத்துல அல்லாஹ் நம்மளை ஒவ்வொரு புறமும் நம்மளுக்கு திருப்தி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ரெண்டாவது, என்ன நமக்கு சுகபோக வாழ்வு எக்ஸ்ட்ரா என்ன லக்ஸூரியா அல்லாஹ் அங்க கொடுக்குறான் அப்படின்னா, பணியாட்கள் அல்லாஹ் சொர்க்கத்துல நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இங்க பூமியிலேயே பணியாள் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் அத்தியாவசியம் ஆயிருச்சு. ஒரு காலகட்டத்துல பணியாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அதிகப்படியான ஒரு சுகம், அவங்களுடைய வேலைகள்ல இருந்து ஓய்வு எடுத்துட்டு அதிகப்படியான ஒரு சுகம் அனுபவிக்கிறதுக்காக வேலையாட்கள் தயார்படுத்தி வச்சிருப்பாங்க. அதே போல அல்லாஹ் ஸ்வர்க்கத்துல சுவனவாசிகளுக்காக சில வேலையாட்களை தயார்படுத்தி வச்சிருக்கான். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், 76வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், இன்னும் அந்த சுவனவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்வார்கள், அவர்களை நீர் காண்பீரானால் சிதறிய முத்துக்களோ அப்படின்னு நம்ம எண்ணுவோமா. அந்த குட்டி குட்டி பசங்க என்ன செய்வாங்களாம், சொர்க்கவாசிகளுக்கு பணியாளர்களா இருப்பாங்க. ஓடி ஓடி அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத என்ன செய்வாங்க, கேட்டு கேட்டு நிறைவேற்றிட்டே இருப்பாங்க. அந்த சிறுவர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி நினைப்போம், அல்லாஹ் சொல்றான், முத்து ஏதோ சிதறிடுச்சு போலன்னு நம்ம நினைப்போமா. ஒரு நல்ல முத்து மாலை இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலை அந்து போனா எப்படி அப்படியே அதோட முத்தெல்லாம் சிதறி போகுமோ, அப்படி யாரோ முத்த சிதற விட்டுட்டாங்க போல அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவு அந்த சிறுவர்கள் அழகா இருப்பாங்க, நம்மளுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில இருப்பாங்க, நம்மளுக்கு ஓடி ஓடி பணிவிடை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சிறுவர்கள் யார்? பூமியில இருந்து அங்க போன சிறுவர்களான கிடையாது. சிலர் இதை தவறா புரிஞ்சுப்பாங்க. எப்படி அப்படின்னா, எந்த குழந்தைகள்லாம் இங்க சிறு வயதுல இறந்து போறாங்களோ அந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு சொர்க்கத்துல முத்துக்கள் போல இருப்பாங்க, முத்துக்கள் போல உள்ள சிறுவர்களா இருந்து பணிவிடை செய்வாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த பணியாட்கள் எல்லாருமே அல்லாஹ் சொர்க்கத்துல தயார்படுத்தி வச்சிருக்கான். பூமியில இருந்து யாரும் போய் இப்ப அங்க என்ன செய்ய போறது கிடையாது, பணிவிடை செய்ய போறதே கிடையாது. பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போறவங்களுடைய வேலை எல்லாமே பணிவிடைகளை அனுபவிக்கிறது மட்டும்தான். நம்மளுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அல்லாஹ் சில சிறுவர்களை தயார்படுத்தி வச்சிருக்கான்.
இந்த குர்ஆனுடைய விளக்க உரை சொல்லும் போது இமாம் இப்னு கையும் சொல்றாங்க, இங்க முத்துக்கள் அல்லாஹ் இந்த சிறுவர்களை குறிப்பிடுறானே, வெறும் தோற்றத்துல அவங்க முத்து மாதிரி இருப்பாங்க, பாக்குறதுக்கு அவங்க முத்து மாதிரியும் பவளம் மாதிரியும் மின்னுவாங்க, அழகா இருப்பாங்க அப்படிங்கறதால அல்லாஹ் உங்களை முத்துன்னு சொல்லல. நீங்க ஒரு முத்து மாலையை கீழே உதிர்த்தீங்க அப்படின்னா அது எப்படி போகும்? உடனே விழுந்து நின்றுமா? முத்து மாலைய நம்ம ஒரு தரையில அத்து விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் என்ன செய்யும்? சலசலன்னு சவுண்டு போகும், கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே சுத்தி அப்புறம் தான் நிக்கும். அது போல இந்த சிறுவர்களும் என்ன செய்வாங்களாம், சுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், சுத்தி சுத்தி இங்கேயும் அங்கேயும் ஓடி என்ன செய்வாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சுவனவாசிக்கு பல பணியாட்கள் சொர்க்கத்துல இருப்பாங்களாம். இத்தனை பணியாட்கள் தேவையா? அவருக்கு அவ்வளோ தேவை சொர்க்கத்துல இருக்குமா அப்படின்னா, அல்லாஹ் அவரை பிளீஸ் பண்றதுக்காக, அமைதிப்படுத்துறதுக்காக, அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு நபருக்கு பல பணியாட்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இங்கிட்டு திரும்பினாலும் உங்களுடைய தேவை என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டு செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அவருடைய வீட்டுல இருந்து அவர் வெளியில வந்த உடனே உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு நிறைவேற்றி கொடுக்க ஒரு சில சிறுவர்கள் தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன உணவு வேணும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க, அவங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க, அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணியாட்கள் நிரம்பி இருப்பாங்க. அவங்க எப்பயுமே பிஸியா சுத்திட்டே இருப்பாங்க நம்மளை சுத்தி. நம்ம ரிலாக்ஸா இருப்போம், அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை சுத்தி பிஸியா போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகளை அவங்க நிறைவேற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் இந்த பூமியில் இறைவனுடைய பணியாட்களாக இருந்தாங்களோ, யார் இந்த பூமியில் தன்னுடைய நேரத்தை இறைவனுக்காக செலவு செய்தாங்களோ, யார் இந்த பூமியில் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை இறைவனுடைய மனமறிந்து நடந்து கொண்டார்களோ, யார் இந்த பூமியில் அல்லாஹ்விற்காக பிறருக்கு பணிவிடை செய்தார்களோ, இவங்கதான் நாளைக்கு மறுமையில இந்த பணிகள் எல்லாத்தையும் உட்கார்ந்து அனுபவிக்க கூடியவங்களா இருக்க போறாங்க. நம்மளும் காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டுல எவ்வளோ பணிவிடை செய்யறோம். கணவனுக்கு செய்யறோம், பிள்ளைங்களுக்கு செய்யறோம், வீட்டுல பெரியவங்க இருந்தா செய்யறோம், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பணிவிடை செய்யறோம். இது எல்லாத்தையும் நம்ம பாரமா நினைச்சு செய்ய வேணாம். இந்த ஒவ்வொரு பணிவிடையும் நம்ம மகிழ்ச்சியோட, அல்லாஹ் இது எனக்கு கொடுத்த கடமை, இதை நான் அல்லாஹுக்காக இவங்களுக்கு இந்த பணிவிடையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்மைலோட, எந்த மனசுல இதே வேலைதானா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நான் இதுதான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இல்லாம அல்லாஹுக்காக நம்ம அதை இன்முகத்தோட அந்த பணிவிடைகளை செய்தோம் அப்படின்னா, நாளை மறுமையில் நம்மளை உட்கார வச்சு பணிவிடை செய்யறதுக்கு நிறைய சிறுவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும், யாருமே எனக்கு போட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, எனக்கு முடியாட்டியும் நான் எந்திரிச்சு போய் எனக்கான உணவை எடுத்துட்டு வந்து வச்சு நான் சாப்பிடணும் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இது இம்மையோட மட்டும்தான் இந்த கவலை உங்களுக்கு முடிஞ்சு. சுவனவாசிகளா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றக்கூடிய பணியாட்கள் நம்மளை சுத்தி இருக்க போறாங்க. சமூகத்துக்காக நம்ம பணி செய்யக்கூடிய நபர்களா இருந்தோம்னா, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, சமூகத்திற்காக, எப்படி எனக்கு என்னுடைய வீட்டுல ஒரு நபருக்கு தேவை ஏற்பட்டா நான் அந்த தேவையை ஓடி போய் நிறைவேற்றுவனோ, அதே போல சமூகத்துல பலவீனமான நலிவடைந்த மக்களுடைய தேவைகளை ஓடி ஓடி நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர் சொர்க்கத்துல இப்ப எப்படி இருக்க போறாரு? இந்த ஓட்டம்லாம் அங்க இல்ல, இந்த வேலையெல்லாம் அங்க இல்ல, இந்த பரபரப்பெல்லாம் அங்க இல்ல. இப்ப அவர் அங்க நல்லா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறாரு. அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அல்லாஹ் முத்துக்கள் போல சிறுவர்களை, பார்ப்பதற்கே ரம்மியமா இருக்கக்கூடிய சிறுவர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவருடைய வேலைகளை முடித்து கொடுக்கிறான். அடுத்து நம்ம சொர்க்கத்துடைய சுகபோக வாழ்க்கையில இன்னைக்கு மூணாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல ஒரு மனிதனுடைய மனதின் ஓசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மனசுக்குன்னு ஒரு ஓசை இருக்குதானே, மனசுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு. அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க இந்த உலகத்துல எவ்வளோ அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்தாலும், எவ்வளோ ரம்மியமான இடத்துல போய் உட்கார்ந்தாலும், எவ்வளவு அழகான பீச்சுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தாலும், ஒரு மலை உயரத்துல போய் எவ்வளவு அழகான மேகத்துடைய கூட்டங்களை பார்த்துட்டு நம்ம அமர்ந்தாலும், நம்மளுடைய வெளி தோற்றம் மட்டும்தான் அமைதியா இருக்கும். நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஓயாத ஒரு ஓசை கேட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே அந்த உள்ளம் திரும்ப சொல்லும், நம்மளுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் சிந்தும். நம்மளுக்கு ஏதாவது மகிழ்ச்சி இருந்ததுன்னா அது அந்த உள்ளம் சொல்லும். நம்மளை யாராவது ஏதாவது பேசி இருந்தாங்கன்னா அது அந்த உள்ளம் நினைவுபடுத்தும்.
இந்த மனதின் ஓசையை பொறுத்த வரைக்கும் உலகத்துல மனிதன் மரணிக்கிற வரைக்கும் இந்த ஓசை இருந்துட்டே இருக்கும். ஏதாவது அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். இந்த மனசு நிம்மதியா ஃப்ரீயா அவனை ஒரு நிமிஷம் கூட விடாது. ஃபுல்லா ஏதாவது பேசிட்டே இருக்கும். ஓ, இன்னைக்கு நீ இது செய்யணும், அடுத்து நீ இது செய்யணும், உன் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நீ என்ன செய்ய போற, நாளைக்கு உன்னுடைய பணிகள் எல்லாம் இவ்வளவு இருக்கே, அதுக்காக நீ என்ன தயார்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு ஒரு கவலை அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குமா இந்த மனசு. இந்த மனதுடைய ஓசை சொர்க்கத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்க. ஒரு பூமியில இறை நம்பிக்கையாளர், பூமியில இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இந்த பூமியில் ஒரு இறை நம்பிக்கையாளர் தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டார். தனக்கு எது தேவையோ அந்த பேச்சை மட்டும்தான் பேசுவாரு. அமைதியா இருந்து கவனிப்பாரு. தேவை ஏற்படும் போது பேசி, தேவையில்லாத போது மௌனமாக இருந்து அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு மனிதன் அதிகமா பேசுறானோ, தன்னுடைய தேவை அங்க இல்லாத போதும் எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து அதிகமா பேசிட்டே இருக்கானோ, அந்த அதிக பேச்சு அவனுக்கு அதிக தவறுகளை ஏற்படுத்தும். பேசிட்டே இருப்பாங்க, அவருடைய வார்த்தைகள்ல தவறு ஏற்படும். இந்த அதிக தவறுகள் ஒரு கட்டத்துல அவருக்கு பாவமா மாறிடும். இப்படியே இந்த பாவம் தொடர்ந்துகிட்டே போனா கடைசியில அவரு நரக நெருப்பிற்குரிய மனிதரா மாறிடுவார். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாரு, தன்னுடைய வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவரா இருப்பார், கவனிச்சு பேசக்கூடியவரா இருப்பாரு. தாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தனக்கு மறுமை நாள்ல ஆதரவா நிக்குமா, தனக்கு பாதகமா நிக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பேசுவார். யார் இந்த பூமியில் தன்னுடைய வார்த்தைகளை கவனித்து தேவையில்லாத வார்த்தைகளை கலைந்து தேவை ஏற்படும் போது அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரோ, அவரை அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு அமைதியான சூழல்ல வச்சிருப்பாங்க. ஒரு அமைதியான சூழல். அமைதி அப்படிங்கிறது இங்க எதுனா, மனம் அமைதியா இருக்கும். அவருடைய காதுகள்ல தேவையில்லாத வார்த்தைகளே விழுகாது. யார் ஒருவர் இந்த பூமியில் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றாரோ, அவருக்கு திரும்பி பேசுறதுக்கு 1000 சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கலாம். தன்னை ஒரு மனிதர் எவ்வளவுதான் காயப்படுத்தியிருந்தாலும் அதை திரும்பி பேச, அவருக்கு குத்தி காட்ட 1000 சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருந்தாலும் கூட, யார் அல்லாஹ்விற்காக தன்னுடைய நாவை பேணி கொள்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கெட்ட வார்த்தை பேசாம தவிர்க்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக தன்னுடைய நிலையை புறம் பேசாமல் அமைதி காத்து போகிறாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுவனத்தில் அமைதியான வாழ்க்கையை தர்றான். அமைதியான வாழ்க்கைன்னா அங்க எந்த கெட்ட பேச்சும் அவருடைய காதுக்குள்ள போகாது. காதுகளுக்குள்ள கெட்ட பேச்சு போக போக தானே அது மனசுக்குள்ள போய் தேவையில்லாத சஞ்சலங்களை ஏற்படுத்துது. அப்போ இந்த கெட்ட பேச்சே அவரு சொர்க்கத்துல கேட்கவே மாட்டார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், 88வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல, பயனற்ற சொற்களை அவர் சுவனத்தில் கேட்க மாட்டார். பயனற்ற சொற்களை அவர் சுவனத்தில் கேட்க மாட்டார். அதே நேரத்துல ஒரு நரகவாசியா இருந்தார் அப்படின்னா அவருடைய காதுகள்ல எந்நேரமும் கூச்சல் ஏற்பட்டுட்டே இருக்கும். அவருடைய மனசின் ஓசை அமைதியா இருக்காது, எந்நேரமும் அலப்பாஞ்சிட்டே இருக்கும். நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம பின்பற்றலையே, நம்ம விட்டுட்டோமே, இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஓசைய அவருடைய மனசு அதிகமா எழுப்பிக்கிட்டே இருக்கும். இப்ப யார் பூமியில் வீணான பேச்சுக்களை விட்டு தவிர்ந்து இருக்கிறாரோ, யார் பூமியில் தன்னுடைய நாவை பேணி பாதுகாக்கின்றாரோ, யார் பூமியில் தன்னுடைய நாவை கொண்டு பிறரை துன்புறுத்தாமல் இருக்கின்றாரோ, அவருக்கு சுவனத்தில் அல்லாஹ் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அவருடைய உள்ளும் புறமும் அமைதியா இருக்கும். அவர் எந்த வீணான பேச்சையும் சொர்க்கத்திலையும் கேட்க மாட்டாரு. அவர் ஒரு நிம்மதியான சூழல்ல இருப்பார். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த பூமியில அல்லாஹ் நம்மள பிறருடைய வாழ்க்கைக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளா அனுப்பியிருக்கானா? மத்தவங்களுடைய குறைகளை ஆராய்ஞ்சு பதில் சொல்றதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வேலையா? காலையில எழுந்ததுல இருந்து எத்தனை நபர்களை பத்தி நம்ம பேசுறோம். இவங்க இதை இப்படி செஞ்சிருக்கலாம், இவங்க இதை அப்படி செஞ்சிருக்கலாம், இவங்க ஏன் இதை இப்படி செஞ்சாங்க, நானா இருந்தேன்னா இதை இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இது இருக்கு, நான் இதை இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருடைய விஷயங்கள்ல நம்ம நீதிபதிகளா ஆகிறோம். அல்லாஹுடைய பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோமா? இவன் தான் சரி, இவன் தான் தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடிய வேலை நம்மளுடையது இல்லையே. பேசி எத்தனை மனிதர்களுடைய உள்ளத்தை நம்ம காயப்படுத்திருப்போம்.
இப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம், நம்ம பேசின வார்த்தைகளை எல்லாம் கவனிச்சு பார்த்தா, இல்ல நம்ம பேசின வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நம்மளே கேட்டு பார்த்தா சுவனத்துல நம்மளுடைய நிலை அமைதியான நிலையா இருக்குமா? அந்த அளவுக்கு நம்ம அழகான வார்த்தைகளை கொண்டு நம்மளுடைய சுவனத்தை அலங்கரிச்சிருக்கோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கு. அதே நேரத்துல பூமியில யாருடைய உள்ளம் கவலை நிறைந்த உள்ளமா இருந்ததோ, பூமியில் எந்த இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எப்பயும் கவலை நிறைந்து கனத்த இதயத்தோட இருந்துச்சோ அவருடைய உள்ளம் நாளை மறுமையில அமைதியா இருக்கும். இவருக்கு இங்க தூங்கலாம் அப்படின்னு போய் படுத்தா கூட அவரால் இந்த பூமியில தூங்கி இருக்க முடியாது. ஏன்னா அவரோட மனசு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அவருக்குள்ள பிரச்சனைகளை திரும்ப சொல்லிட்டே இருக்கும். அவருக்குள்ள சோதனைகளை திரும்ப எடுத்து சொல்லிட்டே இருக்கும். உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உன்னை அவங்க இப்படி பேசுறாங்க, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உன்னை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, நீ எப்படி வாழ போற, நீ எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த போற அப்படின்னு சொல்லி அவர் போய் படுத்தா கூட அவருக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காம இந்த மனசு அவரை போட்டு பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், அவரை கவலைக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இததான் நம்ம இப்ப ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன். டிப்ரெஷன் எப்படி வருது? ஒருத்தவங்க பேசிட்டு போயிடுறாங்க, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம மனசு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப பேசதான் அந்த ஆழம் இன்னும் அதிகமாகி நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறோம், கவலைக்கு போயிடுறோம். ஆனா இந்த நிலையெல்லாம் அந்த சொர்க்கவாசிக்கு இருக்கவே இருக்காது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 35வது அத்தியாயத்துடைய 34வது வசனத்துல சொல்லி காட்டுறான், நாளைக்கு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள உரையாடி கொண்டுட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க, எங்களை விட்டு எல்லா கவலைகளையும் எங்களுடைய இறைவன் இந்நாளில் போக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தானே பூமியில நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். யாராவது நம்மளை பார்த்து கேட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்காக இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில போட்டி போட்டுட்டே இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், நான் நிம்மதியா இருக்கணும், நான் கவலை இல்லாம இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம், சுவனத்துடைய பாதை கவலைகளாலும் சோதனைகளாலும் இன்னல்களாலும் நிறைஞ்சிருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே. இங்க கொஞ்சம் கவலைப்பட்டாலும், இங்க கொஞ்சம் சோதனை அனுபவிச்சாலும், இங்க நம்மளை பத்தி பலர் பேசுறது நம்மளுடைய காதுகளுக்கு வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம மனசை நம்ம ஆறுதல் படுத்திக்கணும். நாளைக்கு நம்மளே இங்க எப்படி நம்ம கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொன்ன நம்மளே நாளைக்கு சொர்க்கத்துல சொல்லுவோமா, எங்களை விட்டு எல்லா கவலைகளையும் போக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்போ சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாசியோட மனதின் ஓசை நிம்மதியானதா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். அவரை எவ்வளோ நேரம் ஒரு சோஃபால சாஞ்சு உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணாலும் அவருடைய மனசு அவர்கிட்ட எதுவுமே பேசாது. இங்க ஒரு அமைதியா ஒரு 5 நிமிஷம் ஒரு தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு எல்லா தேவையில்லாத யோசனைகள் கவலைகள் எல்லாம் வரும். ஆனா சொர்க்கவாசி எந்த கவலையும் இல்லாம அவருடைய உள்ளம் லேசாக்கப்பட்டவராக சொர்க்கத்தில் இருப்பாரு. அப்படி ஒரு சொர்க்க வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப 3 விஷயம் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? சுகபோக வாழ்வுல என்னென்ன இன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? விலங்குகள் பத்தி பார்த்தோம். 2வது பணியாட்கள். 3வது இப்ப என்ன பார்த்தோம்? மனதின் ஓசை எப்படி இருக்கும்? அப்படியே அலைப்பாயாம இப்போ ஒரே லெவல்ல ஸ்டாண்டர்டா ரிலாக்ஸா நம்ம எல்லாரும் சொர்க்கவாசிகளா சொர்க்கத்துல இருப்போம், கவலையே இல்லைன்னு நீங்களே சொல்வீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஹதீஸ் கூட பார்த்தோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, நாளைக்கு இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டவன், அவன் தான் இருக்கிறதுலே அதிக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளன், நாளைக்கு சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் ஒரு தடவை முக்கி இப்படி எடுத்து விட்டு அந்த அடியான் கிட்ட கேட்பானா, நீங்க கவலைனா உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கவலைகள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவானா, கவலையா அப்படின்னா என்ன, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில கவலையை அனுபவிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லுவானா. இப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் கவலைக்கும் சோதனைக்கும் இன்னல்களுக்கும் வார்த்தைகளால ஏற்படுற கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்படுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கைய தயாரிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். இந்த நிம்மதியான வாழ்க்கை வரணும் அப்படின்னா திருப்பி நம்மளும் பேசாம இருக்கணும், நாவை பேணக்கூடியவங்களா இருக்கணும்.
நம்ம ஒரு வாதம் நம்மளுடைய வாதம் சரின்னு தெரிஞ்சு நம்ம அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக பேசுறதுக்கு மலக்குமார்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. நம்மளை சபிக்கக்கூடிய நபர்களை, நம்ம திட்டக்கூடிய நபர்களை இப்ப மலக்குமார்கள் நம்மளுக்காக சபிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போயிடும். சரி, அடுத்ததா சோனத்துடைய சுகபோக வாழ்வுல நம்ம பார்க்க போறது சொர்க்கத்தினுடைய பர்னிச்சர்ஸ், அதாவது நாற்காலிகள், சேரு, சோஃபா, அரியாசனம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு விதமான இந்த நாற்காலிகள் பத்தி பேசுறான். சில இடங்கள்ல அல்லாஹ் அரியாசனம் சொல்றான், சில இடங்கள்ல உயர்வான கட்டில்கள்னு சொல்றான், சில இடத்துல திண்டுகள், நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கும்ல திண்டுகள், அந்த மாதிரி திண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சில இடங்கள்ல எல்லாம் விரிப்புகள்ல அவங்க அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப வெவ்வேறான அரியாசனங்கள் சுவனத்துல சொர்க்கவாசிகளுக்காக தயாரா இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த அடிப்படையில வேறுபடும்னா அவங்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு, அவங்க இறைவனிடம் செஞ்சு தனக்கு முன்னாடியே அனுப்பின அமல்களுக்கு ஏற்றவாறு இப்ப சுவனத்துல அவங்களுடைய நாற்காலிகள் வேறுபடும். சிலர் பெரிய அரியாசனத்துல அமர்ந்திருப்பாங்க, சிலர் கட்டில்கள்ல, சிலர் விரிப்புகள்ல. இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். 88வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிற வர்ணனை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆழமா அது விளங்கும். எப்படியும் இந்த வசனங்களுக்கு முன்னாடி ஒரு சில வர்ணனை இருக்கும், பின்னாடி ஒரு சில வர்ணனைகள் இருக்கும். நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எடுத்து அதை ரீட் பண்ணி பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 88வது அத்தியாயத்துடைய 13ல இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்றது, சொர்க்கத்தில் உயர்ந்த ஆசனங்கள் இருக்கும், உயர்ந்த திண்டுகள் இருக்கும், உயர்ந்த கம்பளங்கள் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல அமர்ந்து சொர்க்கவாசிகள் அவங்களுடைய தோட்டங்கள்ல இதுல அமர்ந்து உரையாடிக்குவாங்க, ஒருவருக்கு ஒருவர் பேசிப்பாங்க அப்படின்னு. அடுத்து 55வது அத்தியாயத்துடைய 76வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான், ரத்தின கம்பளங்கள் இருக்கு, அழகு விரிப்புகள் இருக்கு சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா 15வது அத்தியாயத்துடைய 47வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான், அவங்க ஒருவருக்கொருவர் தங்களை எதிர்நோக்கி முன்னோக்கி அமர்ந்து அவங்களுடைய அரியாசனங்கள்ல அமர்ந்து உரையாடி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பூமியில ஒரு சேர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம்? எல்லாரும் கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு சோஃபா இருக்கு, அந்த சோஃபால போய் நம்ம உட்காரணும். எதுக்காக உட்காருவோம்? ஒரு நல்ல குஷன் உள்ள ஒரு சோஃபா, இல்ல நல்ல ஒரு வேலைப்பாடு உள்ள ஒரு மரச்சேர், நல்ல சாஞ்சு இருக்கக்கூடிய ஈஸி சேர், இதெல்லாம் உலகத்துல நம்ம எதுக்காக விரும்புறோம்? அதுல போய் எதுக்கு நம்ம உட்காரணும்? சௌகரியமா இருக்க. வேற அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும், நல்ல சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா நல்ல சந்தோஷமா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். மழை பெய்யும் போது ஒரு சேர் போட்டு வாசல்ல உட்கார்ந்து மழையை ரசிக்கணும். எதுக்குன்னா நம்மளுடைய மனசு என்ன செய்யறது, ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக. ஓடி ஓடி இந்த பூமியில நம்ம உழைக்கிறோம், களைப்படைகிறோம். அந்த களைப்பை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம நல்ல கவுச்ல, நல்ல ஒரு பெட்ல, இல்ல சோஃபால, ஈஸி சேர்ல இந்த பூமியில உட்கார்றோம். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பூமியில் தனக்காக ஓடிய அடியார்களை, தனக்காக இந்த பூமியில் கஷ்டப்பட்டு ஓய்வு எடுத்துக்காம உழைத்த அடியார்களுக்கு இப்ப ஓய்வு கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் சொர்க்கத்துல இத்தனை விதமான நாற்காலிகளை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு உழைச்சாங்களோ அந்த அளவுக்கான கூலியை அங்க அனுபவிப்பாங்க. இங்க நம்ம வீட்டுல சாதாரண சேர் இருக்கும், ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கொஞ்சம் வசதியான உங்க வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்க இருக்க சோஃபாவை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். சரி, இது நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளுக்கு இருக்க முதுகு வலிக்கு இதுல உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, நம்மளுக்கு இருக்க கால் வலிக்கு இந்த சோஃபால உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, சரி நம்மளுக்கான பொருளாதாரம் இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு கடந்து போயிடுறோம். இதே மாதிரியுமா சொர்க்கத்திலயும் நம்ம கடந்து போறது? அல்லாஹ் கிட்ட நம்ம உயர்ந்த ஆசனத்துக்கு ஆதரவு வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ, அந்த உயர்ந்த சோஃபால உட்கார்றதுக்கு என்ன அமல்கள் செய்யணுமோ அதை பூமியிலேயே நம்ம செஞ்சு அனுப்பணும். அப்படின்னா இங்க நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையுமே நம்ம சுவனத்துல போய் அனுபவிக்கலாம். இப்ப பூமியில ஒரு ஓய்வே எடுக்காத ஒரு இறை நம்பிக்கையாளர் ஓய்வெடுப்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருடைய ஈமானுக்கு தகுந்தவாறு, அவருடைய அமல்களுக்கு தகுந்தவாறு பல்வேறு
நாற்காலிகளையும் அரியாசனங்களையும் அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கான். இது எல்லாம் நம்மளுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய அமல்களை முற்படுத்தி சொர்க்கத்துக்கு போறது மட்டும்தான் பாக்கி. இது எல்லாமே காத்துட்டு இருக்கு தன்னுடைய அடியார்களுக்காக. இப்போ இந்த சேர்ல எல்லாம் உட்காந்துட்டு அல்லாஹ் அவங்க பேசுவாங்க, அவங்க தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, உயர்ந்த கட்டில்கள்ல உட்கார்ந்து பேசிக்குவாங்க. என்ன பேசுவாங்க? தன்னுடைய தியாகங்களை எப்படிலாம் அல்லாஹ் நம்ம இறை நம்பிக்கை கொண்டோம் அப்படிங்கறத பேசிக்குவாங்க. விரோதிகளா இருந்தா கூட அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல அவங்களுடைய மனதில இருந்து அந்த கசப்பு நீக்கப்பட்டுரும். அவங்க சகோதரர்களா ஒருவருக்கொருவர் எதிரெதிரே அமர்ந்து உரையாடி கொள்வாங்க. உலகத்துல எதெல்லாம் அவங்களுடைய நல்ல நினைவுகளா இருந்ததோ, அல்லாஹ்விற்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாளை மறுமையில ஒரு கெட் டுகெதர் மாதிரி உட்கார்ந்து பேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. சரி, அடுத்ததா ஒரு அடியானுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்வுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பூமியில் அவரோடு சேர்ந்து பயணித்த மலக்குமார்களை இப்ப அவர் எங்க பார்க்க போறாரு? சுவனத்துல பார்க்க போறாரு. அல்லாஹ் அந்த மலக்குமார்களை எதுக்கு அனுப்புறான்? சொர்க்கத்துடைய நிகழ்வுகளை நம்ம இவ்வளவு நாள் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். என்னன்னா, மலக்குமார்கள் கூப்பிடுவாங்க, சொர்க்கத்துடைய காவலாளர் கூப்பிடுவாங்க. அப்போ சில மலக்குமார்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக இருக்காங்க சொர்க்கத்துல. சில மலக்குமார்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக வச்சிருக்கான். சில மலக்குமார்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள சலாம் சொல்றதுக்காகவே வச்சிருக்கான். இப்ப சுவனத்துல எங்க பார்த்தாலும் சலாம் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவங்க சுவனவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சலாம் சொல்லுவாங்க. 13வது அத்தியாயத்துடைய 23, 24வது வசனங்கள் பார்த்தா தெரியும். சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்றதுக்காகவே சில மலக்குமார்கள் அங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சுவனம் முழுக்க அமைதி மட்டும்தான் நிலவி இருக்கும். அப்ப அந்த வார்த்தை நம்மளுக்கு போர் அடிக்க கூடியதா இருக்காது. ஏன்னா அது இடமே சலாமிற்கான இடம், அமைதியான இடம் தான் சொர்க்கமே. அப்ப சில மலக்குமார்கள் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றாங்க, சிலர் சலாம் சொல்றாங்க, சிலர் நம்மள வரவேற்கிறாங்க உள்ள வரும்போது. இப்படி பல்வேறு மலக்குமார்கள் சொர்க்கத்துல நம்மளோட தொடர்போட இருக்காங்க. ஆனா சில மலக்குமார்கள் பூமியில நம்மளோட தொடர்போட இருக்காங்க. எப்பெல்லாம் பூமியில ஒரு மனிதன் மலக்குமார்களோட தொடர்பு படுறான்? எந்தெந்த சூழ்நிலையிலலாம்? இங்க ஒருத்தர் ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தாங்க அப்படின்னா, அவரு தூங்குனதுல இருந்து காலையில விடிகிற வரைக்கும் அவருடைய தலைக்கருகிலேயே ஒரு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? பாதுகாப்புக்காக இருப்பாங்க. இப்ப துவா செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? ஒரு அடியார பாதுகாப்பாங்க. இப்ப பூமியில ஒரு மனிதனோட தொடர்பு கொண்ட மலக்குமார்கள் எல்லாரும் இப்ப சொர்க்கத்திலையும் அவர் சந்திக்க போறாரு. சொர்க்கத்துல சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்ப நாங்க உங்களுடைய பணியாட்கள், நாங்க உங்களுடைய உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி. பூமியில இருக்கும் போது நம்மளுடைய மலக்குமார்களை பார்க்க முடியாது. நம்மளுக்காக நியமிக்கப்பட்ட பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய மலக்குமார்களை பூமியில நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த வாய்ப்பு நம்மளுக்கு அல்லாஹ் எங்க ஏற்படுத்தி கொடுக்கிறான்? சொர்க்கத்துல ஏற்படுத்தி கொடுக்கிறான். 41வது அத்தியாயத்துல 30, 31 வசனம். நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களின் பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என கூறியவாறு இறங்குவார்கள். நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ எப்படி அவங்களுக்கு பூமியில நம்மளுக்கு உதவியாளர்களா இருந்தாங்களோ அதே போல இந்த மலக்குமார்கள் சொர்க்கத்திலையும் நம்மளுடைய உதவியாளர்களா இருப்பாங்க. இப்ப அவங்களோட உரையாடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. நம்மளுடைய எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருந்த மலக்குமார்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மலக்குமார்களோட இப்ப உரையாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு சொர்க்கத்துல இருக்கும். அவங்க சொல்றாங்க, நான் பூமியில உங்களுடைய உதவியாளரா இருந்தேன், இப்பயும் நான் அவங்களோட உதவியாளரா இருக்க போறேன். அப்ப அவங்க கிட்ட நம்மளுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் தானே. இப்போ இந்த நிலையில அப்ப அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட சொல்லலாம், நீங்க இப்படி மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அப்ப அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை இதனாலதான் மன்னிச்சான் தெரியுமா, நீங்க துவா செஞ்சுட்டு வெளியில வந்தீங்கல்ல, அப்ப உங்களுடைய இந்த ஆபத்துல இருந்து உங்களை இப்படிதான் நாங்க காப்பாத்துனோம் தெரியுமா. அவங்க நம்ம கிட்ட பேசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி ஒரு சந்திப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். இவங்களுடைய வேலை நம்மளை ஆறுதல் படுத்துறது தான். மறுமை நாளுடைய நிகழ்வை பார்த்து ஒரு இறை நம்பிக்கையாளரு கூட ஒரு கலக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்
அவர் மண்ணறையிலிருந்து எழுப்பப்பட்டதிலிருந்து அவர் சொர்க்கத்துடைய வாசலை அடைந்து சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் அல்லாஹ் ஒரு மலக்குமாரை அவருக்கு நியமிச்சிருப்பான். அந்த வானவர் என்ன செய்வாருன்னா அவருடைய கைகளை பிடிச்சிட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் நன்மைதான் செஞ்சீங்க, அல்லாஹ் நீங்க பூமியில இருக்கும்போது இந்த நன்மைக்கெல்லாம் எந்த சொர்க்கத்தை தரேன்னு சொன்னானோ அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தருவான், உங்களுக்கு வாக்குறுதியான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க நல்ல அமல்கள் செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க கண்டிப்பா சொர்க்கவாசியாதான் இருப்பீங்க அப்படிங்கிற ஆறுதல் அந்த மலக்குமார்கள் சொல்லிட்டே வருவாங்க நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழையிற வரைக்கும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். ஏன்னா மனிதனுடைய இயல்பு எந்த இடத்துக்கும் நம்ம தனியா போக மாட்டோம், நம்மளுக்கு கூட யாராவது ஒரு ஆள் வேணும். ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு ஆள் வேணும், நம்ம கவலையா இருந்தாலும் சரி அழுகாதன்னு ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். இந்த ஆறுதல் எல்லாம் எங்க தர்றான் அப்படின்னா மறுமையில ஒரு வானவர் மூலமா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். இறுதியா இவ்வளோ செய்திகள் நம்ம பார்த்ததுல இருந்து என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது? சொர்க்கம்னா என்ன, அதுல என்ன இருக்கும், இது இருக்குமா அது இருக்குமா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி சொர்க்கம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் என்னவெல்லாம் எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி இருக்கும் சொர்க்கம். அவ்வளவுதான். சொர்க்கத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் என்னவெல்லாம் இந்த பூமியில எதிர்பார்த்துச்சோ, இல்ல ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எதெல்லாம் இந்த உலகத்துல ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் தான் அவருடைய சொர்க்கமா நாளைக்கு மறுமையில இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பேசும்போது சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட விவசாயம் செய்யணும்னு கேட்பார். அல்லாஹ் சொல்வானா, உங்களுக்கு இங்க எல்லாமே இருக்குதானே? அவர் கேட்பாரா, இல்லையா அல்லாஹ், எனக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசையா இருக்கு. அப்ப அல்லாஹ் அவருக்கு விவசாயம் பண்றதுக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அங்க அவர் போய் ஒரு விதைய வச்சுட்டு வர்றதுக்குள்ள அது முளைச்சிடும், காலையில ஆறதுக்குள்ள அது பெரிய செடி ஆயிரும், அறுவடை ஆயிரும். அப்ப இங்க மாதிரி விவசாயம் செய்யறதுக்கு மாச கணக்குல கஷ்டப்பட தேவையில்லை, உடனே நடந்துருது. இப்ப அல்லாஹ் இங்க அந்த மன திருப்தியை கொடுக்குறான், கஷ்டம் இல்லாத ஒரு மன திருப்தி. விவசாயம் நம்ம செஞ்சுட்டோம், ஆனா அதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, மன திருப்தியை கொடுக்குறான். நாளை மறுமையில ஒரு பெண், ஒரு சுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் கருவுற்று பிள்ளை பெறணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கிட்ட ஆதரவா வைப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவேளை அவங்களுக்கு பூமியில அந்த வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம், பூமியில அதுக்காக அவங்க அதிகமா ஏங்கி இருக்கலாம், ஒரு தாயா உணரணும் அப்படிங்கறதுல அல்லாஹ் அந்த வாய்ப்பை இப்ப சுவனத்துல ஏற்படுத்தி கொடுக்குறான். அவங்க கரு உருவாங்க, குழந்தைய சுமப்பாங்க, குழந்தைய பெற்றெடுப்பாங்க. ஆனா இதையெல்லாம் ஒரு நாளை விட சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடும். அப்போ ஆசைகள் எல்லாம் அங்க நிறைவேறுது, ஆனா அதுக்கு எந்த கவலையும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது 43வது அத்தியாயத்துடைய 71வது வசனத்துல சொல்றான், அவர்களின் மனம் விரும்பியதும் அவர்களின் கண்களுக்கு இன்பம் தருவதும் அங்குண்டு. ஸ்டாண்டர்டா அல்லாஹ் கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் சொர்க்கம், இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லல. ஒவ்வொருத்தருடைய மனம் என்ன விரும்புதோ, ஒவ்வொருத்தருடைய கண் எதெல்லாம் இன்பமா நினைக்குதோ அதுதான் இப்ப சொர்க்கம். அதே 41வது அத்தியாயத்துல 31வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை குறிப்பிடுறான், உங்கள் மனம் விரும்பியதும் உண்டு, கேட்பது எல்லாம் அங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில நம்ம எதெல்லாம் இறைவனுக்காக தடுத்து வாழ்ந்தோமோ, எதெல்லாம் இறைவனுக்காக நம்ம சகிச்சு பொறுத்து போனோமோ, அதற்கு பகரம் நம்மளுடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும்தான் சொர்க்கத்துடைய உண்மையான வர்ணனை. அங்க அது இருக்கும், பூ இருக்கும், கனி இருக்கும், ஆடை இருக்கும், ஆபரணங்கள் இருக்கும், இதெல்லாம் பெருசு இல்ல. அங்க என்ன பெருசு, சொர்க்கத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்கள் மனம் விரும்புவதெல்லாம் அங்கு உண்டு, நீங்கள் கேட்பதெல்லாம் அங்கு உண்டு. நம்மளுக்காக அல்லாஹ் இவ்வளோ தயார்படுத்தி வச்சிருக்கானே, நம்ம கேட்கறதெல்லாம் தரேன்னு அல்லாஹ் சொல்றானே, நம்ம விரும்புறதெல்லாம் தரேன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த அல்லாஹுடைய திருப்திய நம்ம இந்த பூமியில வாழும்போது இறைவனுக்கு திருப்தி உள்ள அடியாரா இந்த பொழுது வரைக்கும் வாழ்ந்திருக்கோமா? நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு இடத்துல நம்ம அல்லாஹுடைய வார்த்தையை மீறி இருப்போம், எவ்வளவு இடத்துல இது தவறுன்னு தெரிஞ்சே நம்ம செஞ்சிருப்போம், எவ்வளவு இடத்துல அல்லாஹுக்கு கோபம் வர மாதிரி நம்ம நடந்திருக்கோம். இவ்வளோ குறைகளையும் அழுக்குகளையும் வச்சுட்டு எப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் என்னுடைய சொர்க்கத்தை என்னுடைய மனசு விரும்புற மாதிரி குடையா அல்லாஹ், என்னுடைய சொர்க்கத்துல நான் கேட்கறதெல்லாம் எனக்கு குடையா அல்லான்னு எப்படி கேட்க முடியும்? நம்ம அதிகமா இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு
அடைவதற்கு முன்பாக ஒரு தூய்மை அடைந்த ஆன்மாவா, இறைவனுடைய திருப்தியை பெற்ற ஆன்மாவா இறைவனை போய் நம்ம சந்திக்க கூடியவங்களா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம சொர்க்கத்துடைய வர்ணனை பார்த்தோம். இறுதியா இந்த ஒரு விஷயத்தோடதான் நம்ம அந்த சொர்க்கத்துடைய வர்ணனையை நம்ம நிறைவு செய்யறோம். உங்கள் மனம் விரும்பியதும் நீங்கள் கேட்பதும் கிடைப்பதுதான் சொர்க்கம். இந்த பூமி மாதிரி அங்க எந்த கவலையும் இல்ல. எந்த கேட்ட உடனே ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும்ல, அந்த எந்த காத்திருப்பும் சொர்க்கத்துல கிடைக்க இல்ல. வலி இல்லாமல், காத்திருப்பு இல்லாமல் இன்பங்களை அனுபவிப்பதுதான் சொர்க்கம். இந்த பூமியில ஒரு இன்பத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கஷ்டப்படணும், அதுக்கு நிறைய காத்திருக்கணும். இது எதுவுமே சொர்க்கத்துல அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான். ஒவ்வொரு நாள் அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்வானா, நீ உன்னை இன்னும் அழகுபடுத்திக்கோ, நீ இன்னும் உன்னை அழகுபடுத்திக்கோ, என்னுடைய அடியார்களுக்காக நீ இன்னும் உன்னை அழகுபடுத்திக்கோ. அல்லாஹ் சொல்ல சொல்ல சுவனம் தன்னை இன்னும் இன்னும் அலங்கரிச்சுக்கிட்டே போகுது தன்னுடைய அடியார்களுக்காக. ஒவ்வொரு நாளும் அதனுடைய அலங்காரம் அதிகரித்துட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய அன்பர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம எந்த அமல்கள் செஞ்சு வச்சிருக்கோம் சொர்க்கத்துடைய அன்பர்களா நம்ம மாறுவது. ரமலானுடைய மாதம் சொர்க்கத்தோட நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. இந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கு. சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய மாசத்துல நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகல அப்படின்னா வேற எந்த மாசத்துல எவ்வளவு மன்றாடினாலும் சொர்க்கத்துடைய வாசல் நமக்காக திறக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இல்லையா, யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்தான் இருக்கிறதுலே பெரும் நஷ்டவாளின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரமலான்ல நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கானா? எத்தனை முறை நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டோம். யா அல்லாஹ், நான் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் வெளிப்படையாவும் ரகசியமாவும் செஞ்ச இன்னென்ன தவறுகளை, நான் வார்த்தைகளால செஞ்ச தவறுகளை, நான் செயல்களால செஞ்ச தவறுகளை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். என்னுடைய தவறுகள் எல்லாம் நீ குற்றம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா என்னுடைய நிலை அவ்வளவுதான் யா அல்லாஹ். உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்துல தகுதியானவர் யார் இருக்கா? என்னுடைய இறைவனே, நீ தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படிங்கிற இறைவன் கிட்ட நீ மன்னிச்சுதான் என்ன ஆகணும் யா அல்லாஹ். நான் உன்னை இறை நம்பிக்கை கொண்டிருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், என் பாவங்களை மன்னிச்சு என்னை சொர்க்கவாசியா மாத்து அப்படின்னு நம்ம எத்தனை முறை இந்த ரமலானுடைய மாதத்துல துவா செஞ்சிருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த கடைசி 10 இருக்கக்கூடிய ஒரு இரவு அல்லாஹுடைய ரஹ்மத் முழுக்க இந்த உலகத்துல பரவி இருக்கு, விடிகிற வரைக்கும் பரவி இருக்கு. இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 எல்லாருக்கும் தஹஜ்ஜுத் தொழுகிற வாய்ப்பும் ஏற்படுது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ர அடைஞ்சிடணும்னு ஒரு ஏக்கத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியோ தஹஜ்ஜுத் தொழுகிற வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்துல தன்னுடைய கைகளை விரித்து நம்மளுடைய தேவைகளை அங்கீகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே, இதெல்லாம் எப்படி அல்லாஹ் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கறது? இந்த சொர்க்கம்லாம் நமக்கு கிடைச்சிருமா? இதெல்லாம் தூய்மையானவங்களுக்கு நல்லா சொல்றானே, எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் மேல நிராசை வைக்கவே கூடாது. நம்ம அல்லாஹ்வை என்னவா நினைக்கிறோமோ அதுவா அல்லாஹ் நமக்கு இருக்கான். அல்லாஹ் மேல நல்ல எண்ணமும் நல்ல ஆதரவும் தான் வைக்கணும். உங்களுடைய பாவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஒரு மனிதருடைய பாவம் வானத்தை முட்டும் அளவு இருந்தா கூட அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சு. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுல 2 விதமா இருக்கான். ஒண்ணு பாவங்களை மன்னிக்கிறான், இன்னொரு மன்னிப்பு என்னன்னா தடயமே இல்லாம மன்னிக்கிறான். ஒரு மன்னித்தல்ல பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற அடையாளம் தெரியும், அந்த பாவத்தை நோட் பண்ண வச்ச மலக்குமார்களுக்கு இவர் பாவம் செஞ்சாருங்கிறது தெரியும், அவருடைய ஏட்டுல அந்த தடம் தெரியும். இன்னொரு விதமான மன்னிப்பு அல்லாஹ் தடயமே இல்லாம அழிச்சிருவான், யாருக்குமே தெரியாது, அது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். நம்மளே இந்த பாவம் செஞ்சோமா அப்படிங்கிற அளவு நம்ம நினைப்போம், அந்த அளவு அல்லாஹ் தடயம் இல்லாம நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறோம். அப்போ இந்த மாதத்துல சொர்க்கத்துக்கே உரிய மாதமான இந்த மாதத்துல சொர்க்கத்தை பத்தி அதிக வர்ணனைகள் கேட்டோம். சொர்க்கவாசிகள் அல்லாஹ் நம்மளை மாத்தணும் அப்படின்னு அதிகமா நம்ம துவா செய்வோம். பாவங்களுக்காக அதிகமா இறைவன் கிட்ட துவா செய்வோம். இங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது துவா செய்வோம். கேட்டுட்டே போயிடாம இருக்கணும். ஏன்னா எவ்வளவு உபதேசங்கள் நம்ம கேட்டாலும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் துறக்கணும் நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உபதேசம் உள்ள போய் மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போகுமா. இப்ப இறைவன் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசிகளா இருக்கு. நம்மளுடைய செயல்களால எப்பயுமே நம்ம சுவனம் போக முடியாது, அல்லாஹுடைய அன்பு இருக்கணும், அல்லாஹுடைய அருளும் கருணையும் இருக்கணும். இப்ப சொர்க்கவாசிகளா இருக்கக்கூடிய நபர்களே நாளைக்கு சொர்க்கத்துல இருக்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ்
சொர்க்கத்துக்கு வரக்கூடிய செயல்களை எங்களை செய்ய வச்சு சொர்க்கத்துக்குள்ள எங்களை அனுப்பின உனக்கே எல்லா புகழும்னு துவா செய்வாங்க. அப்போ பூமியில இருக்கும் போதே நம்ம இந்த துவாவை அதிகமா செய்யணும். அல்லாஹ் எதெல்லாம் உன்னுடைய திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த செயலை என்ன செய்யவே, எதெல்லாம் உன்னுடைய அன்பை ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த செயலை என்ன செய்யவே, எதெல்லாம் என்ன சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போகுமோ அந்த செயலை என்ன செய்யவே அப்படிங்கிற துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய செயல்கள் மூலமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அலங்கரிச்சுக்குவோம். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோர்ல துவா செய்தவளாக நாளை சுவனத்தில் இங்கு நம்மளை ஒன்று கூட்டி இருப்பது போலவே அங்கேயும் ஒன்று கூட்ட பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல இவ்வளவு உயர்வான சொர்க்கத்துல என்னென்ன அமல்கள் செஞ்சு நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற செய்தி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.